எங்களாட்ட மனசால் தானே நாங்களும் எத்தனை நாளைக்கு இந்த குப்பிலையும் இந்த சாக்கடையிலையும் நாங்கள் கடந்து வாழறோம். எங்களுக்கு வந்து ஒரு மழை வந்தால் ஓடி கொண்ட இடம் இல்லையா, அங்கே போனாலும் தோற்றுறாங்க, அங்கே போனாலும் தோற்றுறாங்க. இந்த விவசாய பொருள் வீணா அழுகி போகுது. நாங்கள் எப்படி இதெல்லாம் நாங்கள் கரைச்சி கடலூர் உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் கடலூர் சுற்றியுள்ள கிராமங்கள்ல இருந்து விவசாயிகள் தங்கள் விளைவித்த பொருட்களை கொண்டு வந்து இந்த உழவர் சந்தையில விற்பது வழக்கம். அந்த வகையில பாத்தீங்கன்னா கடலூரை அடுத்து வெள்ளக்கரை, ராமாபுரம், கிழக்கு ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வாழை தார் கொண்டு வந்து இந்த உழவர் சந்தைக்கு பின்புறம் வந்து விற்பனை செய்வாங்க. ஏற்கனவே அவர்கள் சாலையில வந்து வைத்து வியாபாரம் செய்தனால் போக்குவரத்து இடையூறு இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தினால பின்புறமாக கொண்டு வந்து அந்த உழவர் சந்தை கிட்ட வாழைத்தார்லாம் விற்பனை செய்யறாங்க. இந்த பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக மழை பெய்ததுனால வந்து அந்த உழவர் சந்தை பின்புறம் முழுவதுமே சேரும் சகதியும் ஆயிடுச்சு. அந்த சேரும் சகதியில வந்து தாங்கள் கொண்டு வந்த வாழைத்தாரை வந்து விற்பனை செய்தாலும் பொதுமக்கள் யாரும் வந்து அந்த வாழைத்தாரை வாங்குவதற்கு சிரமப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இந்நிலையில் அந்த பெண் வியாபாரிகள் ஒரு சிலர் வந்து அந்த சேற்றில் நாற்று நட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில நாற்றுகளை நட்டாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த சேரும் சகதிகளை அகற்றிவிட்டு ஒவ்வொரு முறையும் இந்த மழையின் போது இந்த மாதிரி சிரமத்தை நாங்கள் ஆளாகிறோம், அதனால நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த வாழைத்தாரி வியாபாரிகள் தங்களது எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.